அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ மட்டனை முதல்ல வேக போட்டுக்குவோம். 2 மணி நேரம் வேக போடணும். அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வச்சாச்சு. எல்லா மட்டனையும் வேக போட்டுக்குவோம். எல்லா மட்டனையும் போட்டாச்சு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். 2 ஸ்பூனு உப்பு போடுவோம். 2 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது. நம்மளே அழுக்கு வரும் ஓரமாக. அழுக்கெல்லாம் எடுத்துடணும். எடுத்தாச்சு. நல்லா வேகட்டும். அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருவோம். 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 2 மணி நேரம் ஆச்சு. இடையில திறந்து பார்த்துட்டு இருந்தோம். 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. அப்புறம் வந்துடுச்சு. அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மெழுகு, உப்புத்தூள், மிளகுத்தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, தேங்காய் அரைச்சி வச்சுருவோம், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 கப்பு சுடு தண்ணி. இதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடுவோம். மசாலா மிக்ஸ் பண்ணுறது மசாலா எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சிடணும். அதுலேயும் ஊற்றிடுவோம். நம்ம சுடு தண்ணி வச்சுருந்ததை கழுவி இதில் ஊற்றிடுவோம். கழுவி ஊற்றியாச்சு. மசாலாவை மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஆரம்பிச்சிடும். அடுப்பை ஊற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடாகணும். எண்ணெய் பொரிக்கிட்டோம். வெங்காயம் போடுவோம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுவோம். மல்லி இலை போடுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கி வரலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டு அதெல்லாம் நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கி பச்சை வாசனை வச்சு மட்டன் கொதிக்க வச்சுக்கணும். அதை அப்படியே ஊற்றிடுவோம்.
பக்கம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வரட்டும் பார்ப்போம். நல்லா கொதிக்குது. மசாலா வைப்போம். அதை அப்படியே கழுவி ஊற்றிக்குவோம். கழுவி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். நல்லா கொதிச்சு கிண்டி வரட்டும். நல்லா கிண்டி விடுவோம். கீரை வதத்துக்கு வரட்டும். அதெல்லாம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம். 20 நிமிஷம் வச்சோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டோம். இடையில 2 3 ட்ரிப்பு கிண்டி விட்டோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.